அன்பானவர்களே, அந்த சிறையில் நன்னடத்தை சர்டிஃபிகேட் பெற்றும் சிறைச்சாலையில் 7 ஆண்டுகள் இருக்க நேர்ந்தது. அந்த 7 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை பற்றி விவரிக்க விரும்புகிறேன். நன்னடத்தை சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, வேலூர் சிறையிலிருந்து சேலம் சிறைக்கு போக விரும்புவோர் பெயர் கொடுக்கலாம். சேலம் சிறையில் வெல்டிங் ஒர்க் ஷாப், விசைத்தறி, அலுமினிய கூடம், இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா புக் பைண்டிங், இந்த தொழிலெலாம் சேலம் சிறையில் இருக்குது. டெய்லரிங்கும் இருக்குது. இதுக்கு விரும்புவோர் அங்கே எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்கள் ஊருக்கும் பக்கமாக இருக்கும், உங்களுக்கு வசதியாகவும் இருக்கும். போக்குவரத்துக்கு பரோல் லீவில் போயிட்டு வந்தீங்கன்னா போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும். யார் யார் விரும்புகிறீங்களோ பேர் கொடுக்கலான்னு அலௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த அலௌன்ஸில் என் பேர் கொடுத்துட்றேன், அதிகாரிகிட்ட என் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 பேர் கொடுக்குறோம். வேலூர் சிறையிலிருந்து சேலம் சிறைக்கு மாற்றப்படுவதற்கு 40 பேர் கொடுக்குறோம். 40 பேரில் 39 பேர் செலக்டு. என்னை மட்டும் நிறுத்தி வச்சிடுறாங்க. நான் போய் அதிகாரிகிட்ட கேட்குறேன், ஏங்கய்யா என்னை மட்டும் நிறுத்தி வச்சிட்டிங்க? இல்லைப்பா, நீ இந்த வெள்ளூர் சிறையில் தான் இருக்க வேண்டிய ஆள், சேலம் சிறைக்கு தகுதி அல்ல அப்படின்றாங்க. எனக்கு மறுபடியும் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் உயிர் வந்துடுச்சோ, கொடுத்த நன்னடத்தை சர்டிஃபிகேட்லாம் பவர் இல்லையே, ஏன் நம்மளை நிறுத்துகிறாங்க? நன்னடத்தை சர்டிஃபிகேட் கொடுத்தனா சிறையில் ஒழுக்கமாக இருந்தால் அர்த்தம். ஆனாலும் இந்த சேலம் சிறைக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது பிரச்சனை ஆகிடுமோ, எனக்குள்ளே ஒரு வேதனை. நான் ஒரு சைக்காலஜிஸ்டோட போய் அடிக்கடிக்கு கன்சல்ட் பண்ணுவேன். அந்த சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சிறைவாசிகளும் அவரை கண்டு பயப்படுவாங்க. இவர் வழியில் போனார்னா இவருக்கு மிரண்டு ஓடி போய் மறைஞ்சிக்குவாங்க. ஏன்னா அவர் அறுப்பு போடுவார், கேஸை பற்றியோ இதை பற்றி விசாரித்து அறுப்பு போடுவார். அதனால் அவர் சைக்காலஜிஸ்ட்டை கண்ட உடனே மறைஞ்சி ஓடி போயிடுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, ஒரு வித்தியாசமாக அவரை போய் நான் அறுப்பு போடுவேன். ஐயா, நான் செய்யாத குற்றத்துக்கு சிறையில் அடைக்கப்பட்டேன், எனக்கு விடுதலை கிடைக்கணும், அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், எங்கள் சித்திக்கிட்டு நான் போய் பேசணும், எனக்கு லீவ் கொடுங்க, அப்படி இப்படின்னு நான் அவரை சும்மா வருத்தி எடுப்பேன். ஒரு நாள் அவரை பார்க்கும் பொழுது, வந்துட்டேன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியெல்லாம் க்ளோஸ் பண்ணி தூங்குற மாதிரி நடிக்கிறார். நானும் அவரை விடலை, நேராக காம்பவுண்ட் கதவு தட்டிகிட்டே இருக்கிறேன். தட்டிட்டு அப்புறம் அவர் முடியாத பட்சத்தை என்னை கதவு திறந்து உள்ளே கூப்பிட்டு சிலதெல்லாம் பேசி பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் அவர் தான் இந்த சைக்காலஜிஸ்ட் வந்து அந்த சிறைக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். ஆனால் அவர்கிட்ட போய் கேட்குறேன், உனக்கு வாய்ப்பு இல்லைப்பான்றாரு. அப்போது ஐயா, எனக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், நான் முன்ன இருக்கிற முருகன் இல்லை, நான் இப்போ ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிறேன், இனி அந்த மாதிரி தவறு பண்ண மாட்டேன், நான் சேலம் சிறைக்கு போகணும். ஏன்னா அங்கே எனக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சேலம் சிறையில் சபை கிடையாது. எல்லா ஜெயிலையும் ஆலயம் உண்டு, தேவாலயம். ஆனால் சேலம் சிறையில் கிடையாது. அங்கே போய் நம்ம ஊழியம் செய்யணும். ஏன்னா இங்கே இருக்கும்போது பைபிள் ஸ்டடிலாம் முடிச்சிட்டேன். அஞ்சல்வழி வேதாகம கல்லூரி ரோக்மா, அதில் பைபிள் ஸ்டடியில் 3 ஆண்டு முடித்து டிப்ளமோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம சேலம் சிறையில் ஊழியம் பண்ணணுன்னு என்னோட முடிவு, டார்கெட்டு. அப்போது இப்படிலாம் இருக்கும்போது தடையாகுது. அந்த அதிகாரிகிட்டலாம் போய் பேசி காம்ப்ரமைசன் பண்ணி, ஐயா என்னை அனுப்பி வைங்க, நான் இந்த சேலம் சிறையில் நான் ஒழுக்கமாக இருந்தேன்னா அங்கேயே இந்த ரிலீஸ் ஆகிடுறேன், நான் கண்டிப்பாக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு இப்படிலாம் எனக்கு வெற்றி பெற செய்த வழிகாட்டினாரோ அதே அடைப்பில் அதுக்கும் அடிப்படையில் நான் போய் கேட்கும்போது ஓகே கொடுத்துட்றாங்க. சேலம் சிறைக்கு மாற்றப்படுறேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே போடணுன்னே கிறிஸ்துவ சகோதரன் எனக்கு ஒரு ஐக்கியமாகிறார். அவர் இந்த கோயம்புத்தூர் சிறையிலேருந்து, அவருக்கு சொந்த ஊர் ஈரோடு, அவர் கோயம்புத்தூர் சிறையிலேருந்து சேலம் சிறைக்கு மாற்றப்பட்டு வர்றாரு. அவர் பேர் பரம்தாஸ் என்கிற செல்வம். அவரோட விடிஞ்சு இந்த லாக்அப் திறந்த உடனே ஒரு ஐக்கம், நம்ம பிரதர், நம்ம 2 பேர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், இங்கே எப்படியாவது ஆராதனை பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்த ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். பக்கத்து செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு கதவுக்கு வந்து அடிதண்டா கிடையாது, அதில் யாரும் பூட்டி வைக்க மாட்டாங்க. அந்த ரூமை செலக்ட் பண்ணி அங்கேயே நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். என்னை போல தற்கொலைக்கு முயற்சிக்கிற, என்னை போல துன்பப்படுகிற வருத்தப்படுகிற மக்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்போம். அந்த மாதிரி சிறைச்சாலையில் இருக்கிற சகோதரர்லாம் சந்தித்து அவங்கள கூட்டின்னு போய் பைபிளை பற்றி எடுத்து சொல்லி ஏசப்பா வச்சு புரிய வச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் படுத்துவோம். அப்படி செய்ய அந்த சேலம் சிறையில் எங்களுக்கு ஒரு நல்ல பேர். இவங்க நம்ம கூட ஆறுதல் படுத்த முடியாத விஷயத்த இந்த பைபிள் படித்து இவங்க நம்ம ஆறுதல் படுத்துகிறாங்கன்றதை சிறை அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நான் போய் யாரெல்லாம் சகோதரெலாம் கூப்பிட்டு வரணும் அனுமதி கொடுத்துருவாங்க. ஏன்னா சிறைச்சாலைகளை பார்த்தீங்கன்னா அங்கங்கே தனித்தனி பிரிவாக பூட்டி வச்சுருவாங்க. விசாரணை கைதிகள் தனியாக, தண்டனை சிறைவாசி கைதிகள், டிபிடிஏ
குண்டர் சட்டத்தில் இருக்கிறவங்க தனியாக, உயர் பாதுகாப்பு தனியாக, அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கு மாதிரி முக்கியமான நபர்கள்லாம் தனி இடத்துல பிரித்து வச்சுருவாங்க. ஏசப்பாக்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகணுமா, அந்த கேட்டுக்கிற காவலர்கிட்ட அனுமதி கிடைக்கும் எங்களுக்கு. கேட்டு ஐயா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்கு சரியாக நாங்கள் அந்த சிறைவாசிகளை கொண்டு வந்து ஒப்படைச்சிருவோம், நீங்கள் நம்பி கொடுங்க ஐயா, அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி கேட்ட உடனே சரி அப்படி தான் கூப்பிட்டு போய் டைமுக்கு கொண்டு வந்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு 3 வருஷம் ஊழியம் பண்ணோம். ஒரு தரையெல்லாம் போட்டு ஒரு புளிய மரத்தில் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி இருக்கிற பட்சத்தில் திடீரென 1987 நினைக்கிறேன், அப்போ நான் நைட்டு 12 மணிக்கு வந்து கதவை தட்டுறாங்க. நான் எந்திரிச்சு என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லி காவலரை கேட்குறேன். அப்போ அவனுக்கு விடுதலை வந்துடுச்சு, நீ காலையில் எழுந்த உடனே கேட்டுக்கு வந்துட்டு யார்கிட்டையும் சொல்லாத, ஏன்னா நீ வெளியே கேட்டு விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று மேலே ஒரு ஸ்டே ஆர்டரோ ஏதோ ஒன்று வாங்கி அவனை விடுதலை பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது பண்ணாங்கன்னா வெளியே விட முடியாது, தடையாகி போயிடும். அதனால் நீ ரகசியமாக கேட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் வெடிஞ்சு லாக்கப் திறந்து கூப்பிட்டு போகிறாங்க. என்னோட பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 சிறைவாசிகளை விடுதலை பண்ணுறாங்க. எம்ஜிஆர் 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி 10 ஆண்டு கழித்த ஆயுள் தண்டனை சிறைவாசிகள்லாம் விடுதலை பண்ணுறேன்னு கவர்மெண்ட் உத்தரவு. அப்போது அவங்க அறிவிக்கும் போது நான் 14 ஆண்டுகள் முடித்து வச்சுருக்கிறேன். 14 ஆண்டு முடித்து வச்சதில் அந்த 4 ஆண்டுகள் வேஸ்ட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பா ஒரு முன்குறிச்சிட்டாருன்னா அது யாராலையும் சட்டத்தாலே மாற்ற முடியாது, எந்த ஒரு மனிதனாலையும் அதை மாற்ற முடியாது. அவர் நினைச்சா அவர் நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை மெருகேற்றி என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி இயேசு பழைய ஒரு சுபாவத்தில் இருந்த என்ன இயேசு என்னை முத்திரை பதிச்சு இயேசு கிறிஸ்து வாரிசாக என்னை மாற்றியிருக்கிறார். அப்படியாக எனக்கு செய்த நன்மைகள் அநேக ஆயிரம் உண்டு. அன்பானவர்களே, இதை கேட்கிற இதை கண்டு கொள்ளுகிற ஒவ்வொருவரும் இந்த சாட்சியை கேட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளும் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது ஏன்னா இது ஒரு கட்டுக்கதையோ ஒரு ஜோடிப்போ கிடையாது, உண்மை சம்பவம், என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை அப்படியே தெரியப்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.